பாவக்காவை வச்சு 6 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். கசப்பே இல்லாமல் இந்த பாவக்காவை நம்ம செய்ய போகிறோம். இதை அப்படியே சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா சாம்பார் சாதம், ரச சாதம், ஒரு தயிர் சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாவக்காவை நான் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காயில் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது கல்லுப்பை நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊற வச்சிட்டோன்னா பாவக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா 2-3 முறை நம்ம வாஷ் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம், அரை முடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அடுத்தது ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கல்லுப்பும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கல்லுப்பில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த பாவக்காவை இன்னும் 2-3 முறை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுப்பில் ஊற வைக்கும் போது இதில் இருக்கிற கசப்புலாம் ஓரளவுக்கு கம்மியாயிடும். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயத்தோடு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழ புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பாவக்காய் வெந்துடும். பாவக்காய் வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே எக்ஸஸாக ஊற்றக்கூடாது. ஏன்னா பாருங்கள் இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் மிக்ஸி கழுவின தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேண்டாம். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தேங்காவை வலிச்சு போட்டுக்குங்க. இப்போ தேங்காய் போட்டோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த தேங்காய் எல்லாமே நல்லா குக்காகி நல்ல ஒரு வாசம் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, பாவக்காய் கசப்பே இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் பாவக்காய் அவியல் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. ஒரு முறையாவது கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பறித்து சாப்பிட ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.